தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உலக தொழிலாளர் சந்தையை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஒரு சுனாமி போல தாக்கப் போவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டினா ஜார்ஜிவா எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், வளர்ந்த நாடுகளில் சுமார் 60% வேலைவாய்ப்புகளும் உலக அளவில் 40% வேலைவாய்ப்புகளும் AI தொழில்நுட்பத்தால் மாற்றப்படலாம் அல்லது முற்றிலுமாக நீக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினர் இதனால் பெரும் பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும், புதிய பணியிடங்கள் உருவாவது குறைந்து இளைஞர்களுக்கு சவாலான சூழல் உருவாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் அதில் ஒரு நேர்மறையான மாற்றமும் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உயர்மட்ட பணியாளர்களின் வருமானம் அதிகரிக்கும் போது அவர்கள் உணவகங்கள், சில்லறை வர்த்தகம் மற்றும் சுகாதாரம் போன்ற உள்ளூர் சேவைகளுக்காக அதிகம் செலவிடுவார்கள். இதனால் சமையல்காரர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற குறைந்த திறன் கொண்ட பணிகளுக்கான தேவை அதிகரிக்கும் என்று அவர் விளக்கியுள்ளார். உதாரணமாக, ஒரு புதிய தொழில்நுட்ப வேலை உருவாக்கப்படும் போது அது மறைமுகமாக 4 உள்ளூர் சேவை வேலைகளை உருவாக்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலக நாடுகளின் கடன் அளவு இப்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 100% நெருங்கி வருவதால் இந்த தொழில்நுட்ப மாற்றத்தை சமாளிக்க நாடுகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும், AI என்பது கற்பனை அல்ல, அது மிக வேகமாக உலகை மாற்றி வருகிறது, விழித்துக் கொள்ளுங்கள் என்றும் உலக நாடுகளுக்கு ஜார்ஜிவா வேண்டுகோள் விடுத்துள்ளார்.